ஒரு அழகான ஊர்ல ஒரு சேது கழுகு வாழ்ந்துட்டு வந்துச்சு. அது அந்த ஊர்ல இருக்கிற விவசாய நிலங்களை பார்த்துக்கிட்டு வாழ்ந்துட்டு வந்துச்சு. அது அந்த விவசாய நிலத்தை பண்றதுக்கே ரொம்ப காசெல்லாம் எல்லாத்துக்கிட்டையும் வாங்கி அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த நிலத்துல நெல் போட்டு வளர்த்துக்கிட்டு வருது. அதே ஊர்ல ஒரு சிட்டுக்குருவியும் வாழ்ந்துட்டு வந்துச்சு. அது ரொம்ப உணவுக்கே கஷ்டப்பட்டுச்சு. அதுக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாம இருந்துச்சு. அதனால அது பக்கத்து ஊர்களுக்கெல்லாம் போய் உணவு எடுக்கவே ரொம்ப சிரமப்பட்டுச்சு. அதனால அந்த சேதுக்கழுகுவோட வயலுக்கு போய் அங்க இருக்கிற உணவுகளை எடுக்கலான்னு போச்சு. அப்போ அங்க இருக்கிற உணவுகளை எடுத்துட்டு அது வீட்டுக்கு வந்து சாப்பிடுது. அடுத்த நாளும் அதே மாதிரி உணவை எடுக்கலான்னு அந்த சேது கழுகுவோட வயலுக்கு போகுது. அப்போ அந்த சேது கழுகு பாக்குது. ஓஹோ! இதுதான் காரணமா? நான் தினமும் என்னடா நெல்கள்லாம் கொட்டி கிடக்கே அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டு இருந்தா, இந்த சிட்டுக்குருவி வந்து இங்க வந்து உணவெல்லாம் சாப்பிட்டுட்டு போகுதா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேது கழுகு அந்த சிட்டுக்குருவி கிட்ட போகுது. ஏய் சிட்டுக்குருவி, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்னோட வயல்ல வந்து நெல்கள நீ சாப்பிட்டு போவ? அப்படின்னு அது வையுது. அதுக்கு அந்த சிட்டுக்குருவி, இல்லை இல்லை, எனக்கு ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லை, அதனால தான் உங்களோட வயலில் இருக்கிற உணவுகளை சாப்பிட்டு தான் கொஞ்ச நாட்களை ஓட்டிக்கிட்டு இருக்கேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த சேதுக்கழுகு, உன்னைய நான் சும்மா விட மாட்டேன். என்னோட நெல்கள நீனு எடுத்தனால என்னோட வயல்ல நீனு வேலை பார்க்கணும். அப்படின்னு சொல்லி அந்த சேதுக்கழுகு அந்த சிட்டுக்குருவிய வயல்ல வேலை வாங்குது. உடம்பு சரியில்லாம இருக்கிற நிலையிலையும் அந்த சிட்டுக்குருவி அங்க இருக்கிற வேலையெல்லாம் பார்க்குது. பார்த்துட்டு அது, என்னைய மன்னிச்சிடுங்க, இனிமே நான் உங்க வயல் பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிண்டு மன்னிப்பு கேட்டுட்டு போயிருது. அடுத்து கொஞ்ச நாள் பார்த்தா அந்த வயல்ல இருக்கிற நெல்லெல்லாம் பூச்சியா கடிச்சு கடிச்சு ரொம்ப நெல்லெல்லாம் நாஸ்தியா ஆயிருச்சு. உடனே அந்த சேதுக்கழுகு அங்க போய் பார்க்குது. என்ன இப்படி இருக்கு அப்படின்னு. அப்போ அந்த சேதுகளுக்குவோட ஃப்ரெண்டு சோட்டு வருது. என்ன சேதுக்கழுகு, என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? இல்ல, நானே ரொம்ப கடனெல்லாம் வாங்கி இந்த விவசாய நிலத்தை நடத்திக்கிட்டு இருக்கேன். அதுலயும் பார்த்தா அந்த நெல்லுல எல்லாம் பூச்சி இதா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லா நெல்லுமே வேஸ்டா போயிருச்சு. அப்படின்னு அந்த சேதுக்கழுகு அந்த சோட்டுக்குருவி கிட்ட சொல்லுச்சு. அதுக்கு அந்த சோட்டு சொல்லுச்சு, நீ தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த சிட்டுக்குருவிய வஞ்ச. ஆனா அந்த சிட்டுக்குருவியா வந்து அந்த நெல்களை சாப்பிடல, அந்த நெல்கள்ல மேலே இருக்கிற பூச்சிகளை தான் சாப்பிட்டுச்சு. அந்த குருவிகள் பூச்சிகளை சாப்பிட்டா அந்த நெல்கள்லாம் நல்லா வந்திருக்கும். நீனு தப்பா நினைச்சு அந்த குருவிகள் நெல்களை சாப்பிடுதுன்னு நினைச்சு அவங்கள துரத்தி விட்ட. இப்போ பாத்தியா உன்னோட வயல் எப்படி ஆயிருச்சு அப்படின்னு அப்படின்னு அந்த சோட்டு சொல்லுது. அதுக்கு அந்த சேது கழுகு, ஓ! இதுதான் காரணமா? எனக்கு அது தெரியாம போச்சே! அது தெரியாம அந்த சிட்டுக்குருவிய வேற நான் வேலை வாங்கிட்டேன். ரொம்ப திட்டிட்டேன். ஆனா, அது எனக்கு நல்லது தான் பண்ணியிருக்கு. அது தெரியாம நான் அத தப்பா நெனச்சுட்டேனே! அப்படின்னு சொல்லி அந்த சேது கழுகு சொல்லுது. அந்த சேது கழுகு, சரி வா சோட்டு, நம்ம சிண்டுவோட வீட்டுக்கு போயி மன்னிப்பு கேட்டுட்டு வருவோம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேது கழுகும் அந்த சோட்டுக்குருவியும் போகுதுங்க. அங்கே போனோடனே சிட்டுக்குருவி இவங்களை பார்த்து பயப்படுது. சேது கழுகாரே, என்னை மன்னிச்சிடுங்க, இன்னமுமா நீங்கள் என்னை மன்னிக்கல அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த சேது கழுகு, இல்ல சிண்டு, என்னைய மன்னிச்சிரு. நீ எனக்கு நல்லது தான் பண்ணியிருக்க. என்னோட வயல்ல இருக்கிற பூச்சிகளை எல்லாத்தையும் நீ உணவா சாப்பிட்டனால தான் அந்த நெல்கள்லாம் நல்லா வந்திருக்கு. அதுக்கப்புறம் நான் உன்னைய திட்டி அனுப்பிச்சதுலேருந்து அந்த பூச்சிகள் எல்லாம் என்னோட நெல்மணிகளை ரொம்ப சேதப்படுத்திருச்சு. அதனால நீ எப்பயும் போல என்னோட வயலுக்கு வந்து அந்த பூச்சிகளை உன் உணவா எடுத்துக்கோ. என்னைய மன்னிச்சிரு. நான் தப்பா புரிஞ்சு உன்னைய பழி வாங்கிட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு சேது கழுகு சொல்லுது. அதுக்கு அந்த சிட்டுக்குருவி, பரவாயில்ல சேது கழுகே, நான் உங்களோட வயலுக்கு இனிமே தினமும் வரேன்,
அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிட்டுக்குருவி எப்பயும் போல் அந்த வயலுக்கு போய் பூச்சிகள் எல்லாம் சாப்பிட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த சேதுக்கழுகும் நல்ல விவசாயம் பண்ணுச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். பாய்.